இது எதுக்கு எங்கிட்ட நீட்டுத? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு படிக்கலாம் தெரியாதுரே. ஆமா, எல்லாம் அனுபவ பாடம் தான், பட்டறிவு தான். சரி, இப்ப வெட்டு 1 துண்டு 2ன்னு கேள்வி கேட்பேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். இந்த நிமிஷமே உன்னை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன். முதல்ல நீ என்ன செய்வ அதை சொல்லு. காலிங் பெல் அடிக்கோ, உன்னை எம்டி ஆக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். அவன் எதுக்கு வர சொன்ன? அந்த கேலண்டர் பாருங்க சார். ஆமா, 3 நாள் தேதி கிழிக்காம இருக்கு. ஏண்டா இத கூட கிழிக்காம ஆபீஸ்ல தான் பெருசா கிழிச்சுக்கிட்டு இருக்க? கிழிடா ஊர்கிட்ட. டஸ்ட்பின் இருக்கிற இடத்த பாருங்க. ஐயா, ஏண்டா டஸ்ட்பின் சோபா மேலே வைப்பாங்க? அறிவில்ல, ஒழுங்கா வைடா. இந்த வாட்டர் டேப்ல தண்ணி சொட்டிட்டே இருக்கு. தண்ணி சொட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஏண்டா டேய், டெய்லி சாயந்தரம் குவார்டர் அடிக்கிற, வாட்டரை பார்க்க மாட்டியா? மூடிட்டு போடா. ஓகே சார். வேலைக்கே உழ வச்சுடாம போல இருக்கு. ஆஹா தம்பி, நீ பின்னிட்ட. இந்த கம்பெனில நீ உடனடியாக ஜாயின் பண்ற, டிலே பண்ணக்கூடாது. என்ன, ஒரு நிமிஷம் இந்த ஃபைலை வச்சுக்க. கமலா, உடனடியாக அப்பாயின்மெண்ட் பண்ற குடும்பம் அந்த பையனுக்கு. ஆமா சேர்த்தாச்சு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்வீட் ப்ளீஸ். சார், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஸ்வீட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இந்த மெட்ராஸ்ல பஸ்ல பயணம் பண்றத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட், பிரேக் டவுன், அதுதானே சொல்றீங்க? நான் அதை சொல்ல வரல சார். பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்ப செக்கர் ஏறுவான், எப்ப நம்மள பிடிப்பாங்கறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன பாக்குறீங்க? டிக்கெட் எடுக்காம போறது என்னோட பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. போயா, சிக்கனமா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா திட்டுறானோ. வரவு எட்டனா